ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ரஜினி சார் சென்னை திரும்பி இருக்காரு. இன்னைக்கு காலையில் செய்தியாளருக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தினாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக பண்ணுது. ஒரு ஹேண்டிகேப்ட் ரசிகர் ஒருத்தர் வந்து பார்த்தினாக்கா அந்த ஜெயிலில் செகண்ட் பார்ட் ஷூட்டிங்கில் வந்து ரஜினி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரவன் வாசலில் வெயிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியும் பார்த்தினாக்கா ரஜினி சார் வரவே இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தலைவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு மாலையாவது நான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு மட்டும் ரஜினி சார் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரஜினி சார் அவர் இருந்து இடத்துக்கே அவரே இறங்கி வந்து கேரவன்லேருந்து இறங்கி வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து கை குலுக்கி வணக்கம் வச்சுட்டு அதனால அவர் கொடுத்த அந்த மாலையை வந்து தான் வந்து ஏற்றுக்கிட்டாரு. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பின்னாக்கு. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஸோ இதுதான் ரசிகர்கள் ஒன்றா டப்புன்னு இறங்கி போய் அவங்க இருக்கிற இடத்துல போய்ட்டு அவங்க சந்திச்சார் பாருங்க ரஜினி சார். ஸோ அது வந்து வேறு லெவல் அப்படி சொல்லலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த ஜெயிலில் சேர்க்கிற மாதிரி இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். பாலையா அவர்களுடைய காட்சிகள் எடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எல்லாருமே சர்ப்ரைசிங்காக இருந்தது வந்து அந்த மோகன்லால் அவர்களுடைய காம்பினேஷனும் இந்த ஷெடியூலில் கொஞ்சம் எடுத்திருக்காங்களாம். மேத்யூ அவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் வராரு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவரை வச்சு அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருக்காங்க. அவரு மட்டும் இல்லை, அவருடைய காட்சிகளில் கூடுதலாக ஒருத்தர் வந்து இடம்பெற்றிருக்காரு. ஃபகத் ஃபாசில் அவர்களும் இடம்பெற்றிருக்காரு. அந்த புகைப்படம், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க தங்கியிருந்த அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் வெளியாக இருக்குது. ஸோ இதன் மூலியமாக ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் மேத்யூ அவர்கள் கூட காம்பினேஷன் சீனில் ஃபகத் ஃபாசில் அவர்களும் வரப்போறாரு. அவர் என்னவா வரப்போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறோம். வேட்டையன் படத்தில் ஏற்கனவே பேட்டரியை கலக்கி இருப்பார். ஸோ இந்த படத்தில் அவர் என்ன மாதிரியான ரோல் பண்ண போகிறாரு, பாசிட்டிவான ரோலா நெகட்டிவ் ரோலா, எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாமல் திக்கு முழுக்க ஆடி போயிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது தான், மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏகப்பட்ட நடிகர்களை தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரளா அந்த ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக ஏதோ குக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவங்க ரெண்டு பேர் ஸ்க்ரீனில் வரும்போது கூட தலைவர் வந்தாருன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.